Hi viewers, welcome back to our channel Windfall Returns. இன்னைக்கு நம்ம வீடியோல டெப்ட் பாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது கடன் பத்திரங்கள். இந்த டெப்ட் பாண்ட்ஸ்ல லம்சமா ஒரு அமௌண்ட்டை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். Depending upon the organization issuing the bond, அவங்க ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலின்னு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு ஒன்ஸ் நமக்கு பே அவுட் பண்ணுவாங்க. தென் அந்த பாண்டோட டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இனிஷியல் பிரின்சிபலை ஃபுல்லா ரீபே பண்ணிடுவாங்க. ப்ரொவைடட் நம்ம கரெக்டான டெப்ட் பாண்ட்ஸை சூஸ் பண்ணணும். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அண்ட் பர்பச்சுவல் பாண்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இந்த டெப்ட் பாண்ட்ஸை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்ஸ் குறையும் போது இந்த டெப்ட் பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். February 2023 இருந்து ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸை 6.5% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெரி சூன் ஒரு ரேட் கட் இருக்கும்னு மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங். அப்போ ஆப்வியஸ்லி டெப்ட் பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். which means it is a very good time to invest in debt bonds. இல்லை டெப்ட் ஃபண்ட்ஸ், அதாவது டெப்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் இந்த ரேட் கட்ஸ் will lead to bear marketனும் இப்போதைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுற டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற ஷார்ட் அண்ட் மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் இருக்கிற ஸ்டாக்ஸை வைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டெப்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏன் பர்டிகுலராக ஷார்ட் அண்ட் மிட் டேர்ம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் எவ்ரி டைம் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இல்லை பியர் ஜோனுக்கு போயிட்டு ரெக்கவர் ஆகும்போதும் செக்டார் ரொட்டேஷன் ஹேப்பன்ஸ். அதாவது லாஸ்ட் புல் ரன்ல ஒரு டைப் ஆஃப் செக்டார்ஸ் மேலே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் புல் ரன்ல வேறு சில செக்டார்ஸ் வில் பிகின் டு டாமினேட். ஸோ நம்மளோட ஷார்ட் அண்ட் மிட் டேர்ம் ஹோல்டிங்ஸை மார்க்கெட்டோட ஒவ்வொரு சைக்கிள்லையும் நம்ம கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஷார்ட் அண்ட் மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி டெப்ட் பாண்ட்ஸ் வாங்கி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 20 years ஹோல்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இதில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6%. இதே பேஸில் போனால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற 1 lakhம் 20 years கழிச்சு நம்ம கிட்ட இருக்கிற 3.2 lakhஸும் ஒன்று தான். ஸோ இப்போ 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுற டெப்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால், நான் ஏன் 8% சொல்கிறேன்னா, நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கக்கூடிய செக்யூர்டு கார்பரேட் பாண்ட்ஸில் ஆவரேஜாக 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும். ஸோ நம்ம 1 lakh அமௌண்ட்டை 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுற ஒரு செக்யூர்டு கார்பரேட் பாண்டில் 20 years இன்வெஸ்ட் பண்ணால் 2,60,000 நமக்கு கிடைக்கும். இது கிளியரா இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணல. சரி, தென் இந்த டெப்ட் பாண்டை எப்படி வைஸா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டெப்ட் பாண்ட்ஸ்ல கார்பரேட் பாண்ட்ஸ், முனிசிபல் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. இதுல செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு. செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும், பட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங்கை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபர் ஆகும். AAA தான் இருக்கிறதுல பெஸ்ட் ரேட்டிங் அண்ட் D is the worst ரேட்டிங். ஸோ AAA ரேட்டிங் இருக்கக்கூடிய பாண்டோட இன்ட்ரெஸ்ட் D ரேட்டிங்கை விட கம்மியாக தான் இருக்கும். இந்தியா பாண்ட்ஸ் அண்ட் கோல்டன் பை சைட்ஸில் இந்த பாண்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கும். நம்ம டீட்டெயில்டாக பார்த்து குட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, லாங் டேர்ம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணுற காசு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதுன்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை ரெப்போ ரேட் கட் டைமில் இந்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்ல வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு 3 to 12 months டென்யூர் இருக்கக்கூடிய ஒரு செக்யூர்டு பாண்ட் வித் குட் கிரெடிட் ரேட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். திரும்ப ரெப்போ ரேட் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு மார்க்கெட் புல்லிஷா மாறும்போது இந்த டெப்ட் பாண்ட்ஸை வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபண்ட்ஸை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது அப்கமிங் ஆன்டிசிபேட்டட் பியர் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ல இருந்து நம்ம காசை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற காசை வைஸ் அண்ட் சேஃபா மல்டிப்ளை பண்றதுக்கான ஒரு டிப் தான். இஃப் நீடட் நம்ம டெப்ட் பாண்ட்ஸ் வாங்கிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட 10 to 20 yearsக்கு வச்சுக்கலாம். பட் அப்படி பண்றதா இருந்தா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது குவார்டர்லி, மந்த்லி, லைக் தட். அப்படியே நமக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பா நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். எய்தர் இன் செக்யூர்டு டெப்ட் பாண்ட்ஸ் ஆர் இன் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம். அப்பதான் ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். இல்ல இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாத ஒரு சேவிங்கா மாறிடும். Stay tuned with Windfall Returns for more market tips.